Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் கார்பைல் அமைன் ரியாக்ஷன். லெசன் 13லேருந்து இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்பைல் அமைன் அப்படின்றது இட் இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் ப்ரைமரி அமைன் இன்ட்டு ஐசோசைனேட். ப்ரைமரி அமைனோட ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா RNH2, அதே இது ஐசோசைனேட் பார்த்தீங்கன்னா RNC. ஸோ இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. இந்த ரெண்டு ஹச் தூக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இடத்த சியை வச்சு நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், கார்பன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ப்ரைமரி அமைனை ஐசோசைனடாக மாற்றக்கூடிய ரியாக்ஷன் தான் கார்பைல் அமைன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இங்கே 3 ரியாக்டன்ட் நான் எடுத்துக்க போகிறேன். எத்தில் அமைன், எத்தில்னாலே எனக்கு மொத்தம் 2 கார்பன் ஆட்டம்ஸ். அடுத்து அமைன் ஃபார்முலா எனக்கு NH2. ஓகே, இப்போ நம்ம ஹைட்ரஜனை ஃபில் பண்ணலாம். ஒரு பாண்டு, ஸோ 3H, 2 பாண்டு, ஸோ 2H. ஸோ இது எத்தில் அமைன் ப்ளஸ் குளோரோஃபார்ம் CHCl3, இதுதான் குளோரோஃபார்ம் ஃபார்முலா. அடுத்து ஆல்கஹாலிக் KOH. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டிப்ஸாக இங்கே நீங்கள் எத்தனை Cl எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அத்தனை KOH போடணும். ஸோ Cl 3 அப்படின்னா அடுத்து நீங்கள் போட போகிற KOHம் 3 அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்மளோட 11th ஸ்டாண்டர்டில் 14th சாப்டரில் இந்த ஆல்கஹாலிக் KOH வச்சு நம்ம ஒரு ரியாக்ஷன் படிச்சிருப்போம். 2 ரியாக்ஷன் படிச்சிருப்போம். ஒன்று அக்வஸ் KOH வச்சு, இன்னொன்று ஆல்கஹாலிக் KOH வச்சு. அக்வஸ் KOH அப்படின்னா நம்ம சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணியிருந்திருப்போம். அதே இது ஆல்கஹாலிக் KOH அப்படின்னா நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் எனக்கு ஒரு ஆல்கஹாலிக் ரியாக்ஷன் வருதோ அப்போ நம்ம செய்ய போகிற விஷயம் எலிமினேஷன். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரேக் பண்ணி எலிமினேட் பண்ணி இங்கே நம்ம வெளியில் அனுப்ப போகிறோம். ஓகே, எதை வெளியில் அனுப்ப போகிறோம், நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச முதல்ல வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிச்சிடலாம். ஓகே ஓகே, இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மொத்தம் எனக்கு இங்கே 3 OH இருக்குது. சரி, இப்போ வாட்டரை நம்ம 2ஆக பிரித்தோம்னா HOH. இப்போ இங்கே OH 3 இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு என்ன வேணும், 3H வேணும். அப்போ இங்கே 3 OHனா இதுக்கு ஈக்குவலாக எனக்கு 3H. அப்போ இங்கே 2, இங்கே 1. அப்போ என் கையில் மொத்தம் 3H வந்துருச்சு. 2ஐயும் சேர்த்து 3 வாட்டர் மாலிகுல்ஸாக முதல்ல வெளியே அனுப்பிச்சிருக்கு ப்ளஸ். ஓகே, இப்போ அடுத்து எனக்கு யார் இருக்கா, பொட்டாசியம் இருக்குது. அதே 3 பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம்ன்றது எனக்கு ப்ளஸ். அப்போ அதுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு மைனஸ் வேணும். அதுவும் எனக்கு 3 சரியாக இருக்குது. இந்த 2ஐயும் வெளியே அனுப்பிச்சிருங்க. அப்போ 3 கேக்கு 3 Cl சரியாக இருக்குது, வெளியே அனுப்பிச்சிடலாம். ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு எடுத்து எழுதலாமா. இப்போ இங்கே எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது CH3 CH2. அடுத்து ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே எனக்கு பேலன்ஸ் இருக்குது C. இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே நம்ம வெளியில் அனுப்பிச்சிருப்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நமக்கு தேவையான மாதிரி ஒரு ப்ரைமரி அமைனை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஐசோசைனடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 2 H தூக்கிட்டு அந்த இடத்துல நான் இதை C வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதோட நேம் என்ன, எத்தில் அமைன்லேருந்து தான் டிரைவ் பண்ணும். அப்போ இதோட பேர் எத்தில், NCனா எனக்கு ஐசோசைனைட். ஓகே, ஸோ இங்கே இது உங்களோட டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஆல்கஹாலிக் KOH வந்தாலே நீங்கள் பண்ண போகிறது ஒரு எலிமினேஷன். மெயினாக வாட்டர் மாலிகுல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லா எலிமினேஷனுமே. ஸோ 3 வாட்டர் மாலிகுல், 3 OHக்கு இங்கேருந்து ஒரு 3H வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. அடுத்து இங்கே ஒரு 3K இருக்குது. அந்த 3Kக்கு 3 Cl கொடுத்து 3KCl வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, CH3 CH2 NC. இது நம்மளோட மெயின் ப்ராடக்ட். இது நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கெம்பைட்ஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.